இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுடன் பிரதமர் அன்வார் சந்திப்பு, ஒற்றுமை அரசாங்கம் மற்றும் நடப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை இன்று இஸ்தானா நெகாராவில் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இச்சந்திப்பில் அரசாங்க தலைமை செயலாளர் ஷம்சுல் அஸ்ரி அபு பாக்காரும் கலந்து கொண்டார். ஒற்றுமை அரசாங்கம் மற்றும் நடப்பு விவகாரங்கள் தொடர்பாக இச்சந்திப்பு நடைபெற்றதாக மாமன்னரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள பிரிவுகள் தொடர்ந்து அதிகரித்தால் திடீர் பொது தேர்தல் நடத்தப்படலாம் என அன்வார் நேற்று ஜொஹோரில் நடைபெற்ற பக்கத்தான் ஹராப்பான் மாநாட்டில் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து இன்று இச்சந்திப்பு நடப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முன்னதாக கூட்டணிக்குள் உள்ள ஒப்பந்தங்கள் மதிக்கப்படாவிட்டால் ஜொஹோர் மட்டும் அல்லாமல் நெகிரி சிம்பிலான், ஸ்லாங்கூர், பஹாங் மற்றும் பினாங்கு உள்ளிட்ட மாநிலங்களிலும் தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என அன்வார் அறிவித்திருந்தார். இதுகுறித்து பக்கத்தான் ஹராப்பான் தலைமையுடன் விவாதிக்க இருப்பதாகவும், நாட்டின் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் சிறந்த நிர்வாகத்திற்கு இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்றும் அன்வார் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிகாம்போட் தமிழ் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விளையாட்டு வசதிகளானது அப்பகுதி மாணவர்களின் தடகள திறமைகளை மேம்படுத்துவதோடு எதிர்காலத்தில் அவர்கள் தடகள போட்டிகளில் பங்கேற்று அப்போட்டிகளில் சிறந்து விளங்க பேருதவியாக இருக்கும் என கூட்டரசு பிரதேசங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹனா யோ தெரிவித்துள்ளார். இதற்காக தமது நாடாளுமன்ற ஒதுக்கீட்டில் இருந்து 3,96,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளியில் 8 தடங்கள் கொண்ட 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓட்டப்பாதை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். Semua kawan-kawan media, hari ini saya ada di Sekolah Jenis Kebangsaan Tamil Segambut dan sekolah ini merupakan sekolah antara 15 sekolah Tamil di wilayah Persekutuan. Enrollment mereka tinggi 440 kanak-kanak di sini ya. Dan tahun lepas mereka telah memohon kepada pejabat saya, pejabat ahli Parlimen Segambut untuk menaik taraf padang mereka. Dan saya lihat sekolah ini aktif dalam sukan dan PIBG mereka bekerja rapat dengan pejabat saya. Apabila saya melihat permohonan mereka, mereka memerlukan track larian 8 lane ya untuk 100 meter dan saya telah menggunakan peruntukan ahli Parlimen Segambut meluluskan peruntukan sebanyak RM396,000 untuk membina 8 lane 100 meter untuk kegunaan sekolah. மேலும் இத்திட்டமானது கடந்த ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி தொடங்கப்பட்டு கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி நிறைவடைந்ததாகவும், இன்று திங்கட்கிழமை சிகாம்போட் பள்ளியில் நடைபெற்ற ஸ்பிரிண்ட் ஓட்டப்பாதை திறப்பு விழாவின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஹனாயோ இதனை தெரிவித்தார். அதேவேளையில் மலேசிய வரலாற்றில் இந்திய வீரர்கள் பலர் 100 மீட்டர் ஓட்ட பந்தயங்களில் சாதனை படைத்துள்ளதை கருத்தில் கொண்டு இந்த 100 மீட்டர் ஓட்ட பாதையானது அமைக்க தாம் முடிவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். Dan kalau anda melihat sekarang track sempurna dan padang telah diratakan, saya berharap selepas penyerahan ini kepada PIBG akan menggunakan track larian ini sebaik mungkin bukan saja untuk acara rasmi sekolah tetapi perlu wujudkan aktiviti lepas sekolah, co-curriculum ataupun kelab olahraga supaya kanak-kanak boleh aktif praktis. Tujuan saya membina track 100 meter ini adalah kalau kita lihat sejarah Malaysia ya untuk acara 100 meter sprint. Sprinters kita ramai daripada golongan kaum India. எனவே மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்காக நாம் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஹனாயோ தெரிவித்தார். இதன் அடிப்படையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், மற்ற தமிழ் பள்ளிகள் அல்லது அருகிலுள்ள பள்ளிகள் இந்த வசதியை பயன்படுத்த விரும்பினால் அவர்களுடன் இணைந்து ஒரு அட்டவணை உருவாக்கி பள்ளி நிர்வாகத்துடன் கலந்தாலோசித்து அனைவரும் சேர்ந்து பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுரேஷ்குமார் விஜயன் தாங்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வசதிகளை செய்து கொடுத்த ஹனா யோவுக்கும் அரசாங்கத்திற்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். YB அனாயோ அவங்க ஏற்பாடுல நாங்க கொடுத்த கோரிக்கையில உடனடியாக அதை மேற்கொண்டு நம்மளுக்கு செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலையில நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். மற்றும் இந்த அரசாங்கத்துக்கும் நாங்க இந்த வேலையில நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இவ்வளவு பெரிய தொகையை அப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லா வைபிக்கு சொன்ன மாதிரி எல்லா பள்ளிக்கும் போய் சேரணும். அது ஸோ நம்ம இணைந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அனைத்து பள்ளிகளுக்கும் நம்ம இணைந்து இதை செஞ்சாக்கா நம்ம மேற்கொண்டு அடுத்த கோலாரகவாத்தியை நம்ம உருவாக்க முடியும். இதை நம்ம
இந்த ஸ்கோலா 2வது முடியாம மேற்கொண்டு ஸ்கோலா முன்னுங்க சரி உலக முழுவதும் இவங்க வந்து வெற்றி பெற்று கொண்டு வரணும் அதை. ஸோ இந்த நாட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பேரும் புகழும் கொண்டு வரணும். ஸோ இந்த வேலையில நாங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். மேலும் மாணவர்களின் ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு இந்த 100 மீட்டர் ஓட்ட பாதையை உருவாக்க முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள், அப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் என அனைவருடனும் கலந்தாலோசித்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சுரேஷ்குமார் விஜயன் தெரிவித்தார். மாணவர்கள் வந்து முக்கியமாக நம்ம தமிழ் ஸ்கூல் மாணவர்கள் அவங்க வந்து அகாடமிக்லயும் கோகுரிக்குலமும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நம்ம ஆசிரியர்கள் வந்து அவங்களை ஊக்கம் கொடுத்து அவங்கள வந்து அர்ப்பணித்து அவங்கள வந்து வெளியே எல்லா பயிற்சிக்கும் கூட்டு போறாங்க. அவங்க வந்து ஒரு பயிற்சியை மட்டும் அவங்க பார்க்கல, காற்பந்து, நெட்பால், பேட்மிண்டன். ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஓலாரகவன். ஸோ நாங்க அதை நோட்டீஸ் பண்ணும் போது இதை வந்து கோரிக்கையை வந்து நாங்க வைபி மூலியமா நாங்க கொண்டு போயிருந்தோம். ஸோ இது வந்து நாங்க மட்டும் கொண்டு போல. ஸோ எங்களோட முன்னாள் பெட்ராச சங்கம் இருக்காரு, பாரியம் இருக்காங்க, பள்ளி பழைய தலைமை புது தலைமை எல்லாம் இருந்தாங்க. ஸோ நாங்க இதை கொண்டு போகும்போது நம்ம வைபி சொன்னாங்க நல்ல திட்டம், ஸோ நம்ம செய்யலாம் அப்படின்னாங்க. வந்து பிளானை போட்டோம். ஸோ அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ 100 மீட்டர் 50 மீட்டர் இப்படி சொல்லி ஸோ அந்த வழியில நாங்க பார்க்கும் போது 100 மீட்டர் எங்களுக்கு சூட்டா இருந்துச்சு. ஸோ மாணவர்களும் நாங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நாங்க கொண்டு போயிருந்தோம் மற்ற பயிற்சிக்கு. ஸோ அவங்க அதுல வந்து நல்லா வெற்றி பெற்றதுனால இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தோம். முன்னாள் PKR துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி மற்றும் முன்னாள் உதவி தலைவர் நிக் நஸ்மி நிக் அமாட் ஆகியோர் PKR கட்சியுடன் செய்து கொண்ட 10 மில்லியன் ரிங்கிட்டுக்கான பிணை ஒப்பந்தம் இன்னும் செல்லுபடியாகும் நிலையில் உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. அவர்கள் இருவரும் கட்சியை விட்டு விலகுவதற்கு முன்பே சில நடவடிக்கைகளை எடுத்ததற்கான ஆதாரங்கள் கட்சியிடம் இருப்பதாகவும் PKR பொதுச் செயலாளர் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார். தற்போது வரை அவர்கள் கட்சியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்களாகவே இருப்பதால் அந்த 10 மில்லியன் ரிங்கிட் பிணை நிபந்தனைகள் இன்னும் பொருந்தும் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் இருவரும் கட்சி தாவல் சட்டம் தங்களுக்கு பொருந்தாது என்று கூறினாலும் கடந்த மே 17ஆம் தேதியே பார்த்தி பர்சாமா மலேசியா கட்சியில் சேர்ந்து விட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரமானது கட்சியின் சட்டக்குழுவின் பரிசீலனைக்கு விடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஃபீசி ரம்லி, நிக் நஸ்மி ஆகிய இருவரும் நேற்று PKR கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததோடு தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் ராஜினாமா செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷா அலாம் செக்ஷன் 32 புகிட் கமுனிங் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த வாரம் 14 வயது சிறுவனை கட்டாயப்படுத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 வயதுடைய அந்த சந்தேக நபர் கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூரில் உள்ள வாடகை அறை ஒன்றில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் ஷாசலி கஹார் தெரிவித்துள்ளார். அந்நபர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் என்றும் தற்போது கடன் வசூலிப்பவராக பணியாற்றி வருகிறார் என்றும் மாநில போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவ பரிசோதனையில் அந்நபர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது விசாரணைக்கு உதவுவதற்காக அவர் நாளை வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஷாசலி கஹார் தெரிவித்துள்ளார். சரவா மாநிலத்தைச் சேர்ந்த மாவட்ட போலீஸ் தலைவர் ஒருவர் தனக்கு கீழ் பணிபுரியும் பெண் அதிகாரியை பாலியல் தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அப்பெண் அதிகாரி நேற்று போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட மூத்த அதிகாரி தொடர்ந்து பலமுறை பாலியல் தொந்தரவு செய்ததாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த புகார் பெறப்பட்டுள்ளதை சரவா மாநில போலீஸ் தலைவர் ஜைனால் அப்துல்லாவும் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையமான KLIA முனையம் மற்றும் அம்பாங் ஜயா பகுதிகளில் கடந்த மே 6 முதல் 11ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளில் 4 போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளில் மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசலி கஹார் தெரிவித்துள்ளார். அவர்களில் ஓர் உள்ளூர் ஆடவர், 3 வெளிநாட்டு ஆடவர்கள் மற்றும் 3 வெளிநாட்டு பெண்களும் அடங்குவர். மேலும் மேற்கொள்ளப்பட்ட இந்த 4 சோதனைகளில் 172.8 கிலோ கஞ்சா மற்றும் 79 கிலோ மெத்தபெத்தமின் வகை போதைப்பொருள் ஆகியவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த எடை 251.8 கிலோ என்றும் அதன் மதிப்பு சுமார் 17.8 மில்லியன் ரிங்கிட் என்றும் ஷாசலி கஹார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. கெடா மாநிலம் அலோஸ்தா ஜலான் தித்தி காஜா பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்குள்ள ஒரு உணவகத்திற்கு வெளியே பெண் ஒருவர் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கோத்தஸ்தா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷைட் பஸ்ரி ஷைட் அலி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சந்தேக நபர் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 1:50 மணியளவில் தமன் உடா அலோங் பகுதியில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்நபர் தற்போது விசாரணைக்கு உதவுவதற்காக வரும் மே 24ஆம் தேதி வரை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 35 வயதான அப்பெண் தனது மஸ்டா காரில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த போது அவர் அருகில் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்நபர் கத்தியால் குத்தியதில் பலத்த காயமடைந்தார். இந்நிலையில் அவர் அலோஸ்தா சுல்தான் பஹியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.